கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆன்டி ட்ரக் கிளப்புகளை அனைத்து கல்லூரிகளிலும் ஏற்படுத்த வேண்டும் என தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான அந்த பாலியல் சீண்டல்கள் என்பது தொடர்கதையாகி வருகின்றது. தொடர்பான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து அவ்வப்போது பதிவாகி வருகின்றது. இதனை தடுக்கின்ற வகையில் தமிழக அரசு தற்போது தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் இன்று தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அலுவலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அதே போல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் கழகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய பரிசீலனைகள் மற்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கல்லூரிகளில் இதுவரை ஆன்டி ட்ரக் கிளப் என்கின்ற அந்த ஒரு குழு இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இனி கல்லூரிகளில் தமிழகம் முழுவதும் ஆன்டி ட்ரக் கிளப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என இந்த கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கல்லூரிகளில் குறிப்பாக விடுதிகளில், மகளிர் விடுதிகளில் யாரான வெளியாட்கள் ஏதேனும் பணிகளுக்கு வருகின்ற போது அவர்களை கண்காணிப்பதற்காக பெண் பணியாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் இன்று கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கின்றது. தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடர்ந்து காவல்துறையினர் அவ்வப்போது ரோந்துகள் மேற்கொண்டு போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல குறிப்பாக கல்லூரிகளில் காவலர் ஒருவரை நியமித்து, ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் ஒரு காவலரை நியமித்து ஏதேனும் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகார்கள் வந்தால் அந்த காவல்துறை அலுவலர்களுடைய தொலைபேசி எண்களுக்கு நேரடியாக மாணவர்கள் புகார் தெரிவித்து அதை உடனடியாக காவல்துறையுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும் வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது குறித்தான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் இவை அமல்படுத்தப்படும் என்பதும் இன்றைய கூட்டத்தினுடைய பிரதான முடிவாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.